இப்போ நேராக நான் உங்களை கூட்டுன்னு போக போகிறது நேபாளத்தில் கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து மலை கொண்டு அலைமீது அணைகட்டி மலை நீர் கொண்டு வாழறக்கன் தலைவன் தலை பத்து மறுத்துகந்தான் சாளக்கிராமம் அடை நெஞ்சேங்கிற முக்திநாத். இப்போ நம்ம திருவனந்தபுரம் சென்னை எல்லாம் சி லெவல் 26,000 அடிக்கு மேலே இப்போ நம்ம போக போகிறோம். யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் கெட் அக்ளமெட்டைஸ்ட். அக்ளமெட்டைஸ்ட்னா என்ன? சட்டுன்னு ஏறிட்டேன்னா தலை சுத்தம், உங்களுக்கு ஒரே குளிராயிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து ஒன்றும் நீங்கள் வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டா வந்து இப்போ வந்தே பாரத் போட்டிருக்காளான்னு தெரியல, இல்லாட்டா ஃப்ளைட் எடுத்துட்டுலாம். எடுத்துட்டு நேர டெல்லிக்கு வந்துடணும். இப்போ நான் ஒரு சுலபமான ரூட் சொல்கிறேன். இன்னொரு ரூட் இருக்குது பீகார் வழியாக போகிறது. நீங்கள் ஈஸி ரூட் வழியாக வரணும்னு நினச்சி நான் சொல்கிறேன். டெல்லி வரைக்கும் போயாச்சு. டெல்லியிலேருந்து ஒரு ஃப்ளைட், இப்போ முதல் ஃப்ளைட் எடுத்தாச்சா, டெல்லியிலேருந்து காட்மாண்டு நேபாள தேசத்தின் ராஜதானி, அங்கே 2வது ஃப்ளைட் எடுக்கணும். எடுத்தாச்சா சுவாமி? எடுத்தாச்சாங்கிற எடுத்தாச்சு. ஆனால் அது இறங்குற வரைக்கும் நிச்சயம் கிடையாது. இந்த ஹிமாலயாஸ் பக்கம் ஃப்ளைட் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 2 தடவை முக்திநாத் யாத்திரா கூட்டுன்னு போது, முதல் தடவை கூட்டுன்னு போகும்போது எங்கள் ஃப்ளைட் அப்படியே கீழே அப்படியே காட்மாண்டுவெல்லாம் பார்க்குறோம். ஐயோ இதோ காட்மாண்டு ஏர் ரன்வே தெரிகின்றது, இதுதான் ரன்வே, எல்லா இடத்திலும் விமானங்கள் இங்கே தான் இறங்கும்னு சொல்றதுக்குள்ளே திரும்பி டெல்லிக்கு போயிட்டான். ஏன் சுவாமி இவ்வளோ காட்மாண்டு? நீங்கள் கொஞ்சம் கதவை திறந்தா நம்மளே குதிச்சுடலாம். அந்த மாதிரி இருக்கு. ஏன் கொஞ்சம் இல்லை தி விசிபிலிட்டி இஸ் நாட் கிளியர். சுவாமி எங்களுக்கு தெரியறதே இல்லை, எங்களுக்கு தெரியலேன்னு அவர் சொல்கிறார். அதனால் கூட்டுன்னு போயிட்டார். அதனால தப்பி தவறி உங்களுக்கு பூர்வ ஜன்ம கர்மா, பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம் ஜாதகத்தில் நன்னா இருந்து ஃப்ளைட் வந்து காட்மாண்டுவில் இறங்கிடுத்துன்னு வச்சுங்க. அடுத்தது அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுக்கணும். ஐயோ இது இப்போ இன்னொரு ஃப்ளைட்டு, அது வந்து போக்ரான்னு ஒரு இடத்துக்கு எடுக்கணும். 3வது ஃப்ளைட் இது. இந்த ஃப்ளைட் வந்து நீங்கள் போகிற பெரிய பெரிய ஐவ் ட்ராவல் பை 380 777 ஒன்றும் இருக்காது, சின்ன பஸ்ஸு. அதில் வந்து நடுவில் கூட அந்த கூட வைக்கிறவாள்லாம் உட்காந்துன்னு வந்துருவா. சுவாமி இது பஸ்ஸாக ஃப்ளைட்டாக கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும். அது வந்து எப்போ சர்வீஸ் எல்லாம் இந்த ஃப்ளைட்டுக்கு பண்ணவே மாட்டா. அது ஓடித்துன்னா தாரான்னு பேர். ஒரு ஃப்ளைட்டுக்கு பேரே தாரா ஏர்லைன்ஸ். தாரானா நட்சத்திரம், அங்கே போயிடும் அது. அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ளைட், அதில் நீங்கள் போய் போக்ரால இறங்கணும். போக்ரால இறங்கி இன்னொரு ஹெலிகாப்டரோ ஃப்ளைட்டோ எடுத்துட்டு ஜும்சும் போனோம். இப்போ 4வது நான் சொல்கிறேன். ஜும்சும்னு ஒரு இடம். அங்கே எப்போவுமே நீரகத்தான் உரகத்தாய் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய்னு ஆழ்வார் எடுத்தார். மேகங்கள், நீர் சூழ்ந்த மேகங்கள், பொழியும் மேகங்கள் எல்லாம் அங்கே உண்டு. அதனால பெரும்பாலும் 10 ஹெலிகாப்டர் புக் பண்ணீங்கன்னா 9 கேன்சல் ஆகிடும். 1 உங்களுக்கு நன்னா இருந்ததான பூர்வ புண்ணியாதிபதி, நீங்கள் அதில் ஏறிடுவேள். அது ஜும்சும். ஜும்சும்ல இறங்கின உடனே அங்கேருந்து ஒரு ஜீப்பில் ராணி பொவ்வான்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஐயோ நாங்கள் போகல சுவாமி, விட்டுருங்கோ. இது என்ன இது நீங்கள் சொல்கிறதுக்கு எவ்வளோ நாழியாக இருதே. அப்போ ஜும்சும்லேருந்து ராணி பொவ்வா போனோம். ராணி பொவ்வால இப்போ நீங்கள் இப்போ நான் ஜும்சும்லேருந்து ராணி பொவ்வா போகணும்னு சொல்லிட்டேன். ரோடே இருக்காது அங்கே. நதி, இந்த பெரிய பெரிய இந்த ஜீப் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிப்பான். ஜீப் அப்படியே அந்த சல்லுன்னு அப்படியே 2 பக்கமும் நதியுடைய பாறைகள் எல்லாம் போகும். அந்த ஜீப் எடுத்துன்னு தான் நீங்கள் அங்கே போனோம். ஏன்னா நீங்கள் போகிற வழியில் நதி வரும், நதியிலலாம் உங்கள் வண்டி போகும், ஏறிடும். இதெல்லாம் ஏறி நீங்கள் போய் அங்கே போய் நிற்பேள். அதானோன்னா அங்கே தெரியறதும்பா பெருமாள். ஏறி உள்ளாமான்னு கேட்டால் 26,000 அடிக்கு மேலே இருக்கேள். தலைவலிக்கும், கொஞ்சம் வாந்திக்கு வரா மாதிரி இருக்கும், கொஞ்சம் உடம்பு ஆடுற மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் செவந்து போயிடும், இதெல்லாம் இருக்குது. அப்போ அங்கே போனின்னு ஒன்று உண்டு. அது அங்கே ஒரு சின்ன அது குதிரை மாதிரி ஒன்று, ஒரு 4-5 நாள் சாப்பாடே போட்டிருக்க மாட்டாது. அது நம்மளை பாவமாக பார்க்கும். நம்ம நன்னா சாப்பிட்டுட்டு காலங்காலத்தில் பொங்கல் குத்ஸு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம். அது நம்மளை தூக்கின்னு போகணும்பா. ஏன்பா நான் நடந்தே போகிறேன்னா அவா சொல்லிடுறா, நீங்கள் வந்து எங்களுக்கு ரூபா கொடுக்கலன்னா எங்கள் பழப்பு எப்படி நடக்கும். அதுலேயும் ஒரு வாசம் இருக்குது. அந்த போனி மேலே அது முதல்ல அந்த போனி அது குனியாது, அது கொஞ்சம் பேச்சே கேட்காது. அதனால நம்ம ஒரு சுவற்றின் மீது ஏறி அந்த சுவற்றின் மீது போனியில் ஏறிவிட்டா போனிக்கு தமிழ் புரியாது. இது அது ஹிந்தி தெரிஞ்ச போனி. இப்போ நான் வந்து தமிழில் தான் பேசுவேன்னா பாருங்க, மீட்டிங்லேருந்தே திரும்பி அனுப்பிச்சுட்றா. அதனால இப்போ வந்து அங்கே போனோன்னு நீங்கள் ஏதோ ஹிந்தியில் அந்த போனி கிட்ட போய் அது நேபாளி மொழிகளில் ஏதாவது இப்போ ஏஐ வச்சு கற்றுக்குங்க, இந்த சாட் ஜிபிடி வச்சு அதோட என்ன பேசணும்னு. அப்போ அதுக்கு ஒரு அந்த போனியை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணிவிடுவான், வேணும்ன்ட்டு அது கிள்ளுவான். அது நம்மளை வேற சுமந்துட்டு அது ஓரமாக போகும். அதுக்கு டிராஃபிக் ரூல்ஸே தெரியாது. அது ஓரமாக போகும். கீழே பார்த்தா அதோ பாதாளமாக இருக்கும். கண்டகி நதி போயிட்டு இருக்கும். நம்ம குதிரையே பரிமுகமாய் அருளிய நம் பரமன் காண்மின் ஹயக்ரீவா இந்த பக்கம் இந்த பக்கம் போனால் அது யூகே ஸ்டைலில் ஓட்டும். அது மாதிரி ஓட்டும். சரி ஹப்பாடின்னு மேலே போனால் சின்ன மரத்தால் செய்யப்பட்ட கோவில், வேற எதுவுமே அங்கே இருக்காது. சுற்றி பார்த்தா மலை
அப்படியே ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸ் ஆல் அலாங். கீழே பார்த்தேன்னா கண்டகி நதி, அதுல ஷாளக்கிராம கல். ஏன்னா பகவான் வந்து சொன்னார், நான் இருப்பதாக இருந்தால் ஷாளக்கிராமமாக இருப்பேன். அது எவ்வளவோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல ஃபார்ம் ஆனது. வஜ்ர கீட்டம்ங்கிற ஒரு புழு, அதுல போய் தொலை போட்டு அதுல வந்து நம்ம பெரியவாள்லாம் சொல்வா, இது வந்து மத்ஸ்யமூர்த்தி, இது கூர்மமூர்த்தி. பொதுவா வீட்டுல ஆராதனை பண்றதெல்லாம் சந்தான கோபாலன்னு பேர், சந்தான கோபாலன் வச்சுப்பா. பொதுவா சுதர்ஷன நரசிம்மல மடத்துக்கு வச்சுடுவா. ஏன்னா ஆத்துல ஆராதனை பண்ணணும்னா அது ரொம்ப நிஷ்டையோடு இருக்க வேண்டும். அது நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால இந்த மத்ஸ்யமூர்த்தி, அது இந்த மூர்த்தி அந்த மூர்த்தி வெண்ணிராடை மூர்த்தின்னு ஒரே மூர்த்தியா இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அங்க பெருமாள்ல கோமுகம் 108 கோமுகம் இருக்கும். அது வழியா ஜில்லுன்னு வரும் தண்ணி. ஜில்லெல்லாம் நாங்க எவ்வளவு பார்த்திருக்கோம் சார். 26,000 அடி ஹிமாலய பர்வதம். அந்த ஜில் வந்து ஐஸ உருக்கும் போது ஒரு தண்ணி இருக்கு பாருங்க, அதுல நீங்க குளிச்சுட்டு கேட்கும் போதே மூச்சு வாங்கும். அதோட போய் பெருமாளை சேவிக்கணும். அங்க போய் சேவிச்சேன்னா அவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள். பிரசாதம் என்ன கொடுப்பா, நம்ம எடுத்துன்னு போறதுதான் பிரசாதம். நீங்க ஆத்துலேருந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் எடுத்துன்னு போயிடுங்க. போயிட்டு ஒரு ஆழ்வார் பாசுரங்கள் கலையும் கரியும் பரிமாவும் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். சேவிச்ச கையோட அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு ரொம்ப பேசக்கூடாது, உடனே கட கட கடக வந்துடணும். ஏன்னா எப்ப வேணாலும் யூ வில் ஹாவ் ரெயின்ஸ், அட் எனி பாயிண்ட் இன் டைம் யூ வில் ஹாவ் அ லேண்ட்ஸ்லைட். டக்குன்னு அப்படியே அது. இப்ப நான் இப்ப திரும்பி எப்படி வரணும்னு சொல்றேன், நடந்து வந்துடலாம். அப்போ போனி வேண்டாம். போனி திரும்பி வரும்போது அது யூஸ் பண்ணாது, கிடுகிடுன்னு இறங்கிடும். அது கொஞ்சம் இறங்கின உடனே திரும்பி ராணி போவாக்கு வந்து நம்ம வண்டி எடுத்துக்கணும். அப்புறம் அங்கேயும் ஜும்சும்க்கு ஃப்ளைட்டு, போக்ராக்கு ஃப்ளைட்டு, காட்மாண்டுக்கு ஃப்ளைட்டு, சென்னைக்கு ஃப்ளைட்டு. இது ஒரு விதேசம். அதனால தான் ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், அடை நெஞ்சேன்னு விட்டார். என் மனசே நீ போயிட்டு வான்னு விட்டார். நேர கூட இவர் போயிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா அதுதான் முக்திநாத க்ஷேத்திரம், உயர்ந்த க்ஷேத்திரம் ஷாளக்கிராமம். இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவாள் மாத்வாளுக்கெல்லாம் ஆராத்திய தெய்வம் ஷாளகிராமமூர்த்தி. கோவில்கள்ல ஷாளகிராமம். ஸ்மார்த்தாளுக்குமே பஞ்சாயத்தனத்துல ஒரு முக்கியமான அங்கம் ஷாளகிராமம். அதனால ஷாளகிராமம்ங்கிறது அவ்வளவு பிரசித்தம். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நமக்கு இவ்வளவு வசதி இருக்கு. அந்த காலத்திலேயே குடும்பங்கள்ல ஷாளகிராமம் கொடுப்பா. எப்படி அவ போயிட்டு வந்தா? இப்ப இங்கேருந்து ஃபிளைட், அங்கேருந்து ஃபிளைட், எல்லாம் டக்கு டக்கு ஃபிளைட். ஒரு ஃபிளைட் இல்லை, எப்படி போனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடம் எப்படி கண்டுபிடிச்சா? பாதையே இல்லையே. 26,000 அடி எப்படி ஏறி போய் ஷாளகிராமத்தை பெற்று கொண்டு வந்தார்கள்?